பட்டியலின சமூகத்தை சார்ந்த கவின் அப்படிங்கிறவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துல அந்த கொலையில ஈடுபட்ட அந்த பெண்ணோட சகோதரர் சுர்ஜித் அப்படிங்கிறவர் வந்து ஆகஸ்ட் 10 வரை நீதிமன்ற காவலில் வந்து அடைக்க உத்தரவிடப்பட்டிருக்குது. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சார்ந்தவர் வந்து கவின். இவர் வந்து சென்னையில உள்ள ஐடி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்நிலையில இவரும் இவரோட பள்ளிக்கால தோழியான சுபாஷினி, சித்த மருத்துவரான சுபாஷினி இருவருமே வந்து காதலிச்சு வந்திருக்கிறாங்க. இருவரும் வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால என்ன இருக்குன்னா, அந்த சுர்ஜித், அதாவது அந்த இறந்து போன மன்னிக்கணும், அந்த பொண்ணு சுபாஷினியோட சகோதரர் சுர்ஜித் அப்படிங்கிற என்ன பண்றாரு, தன்னோட சகோதரியை காதலிக்க கூடாது, திருமணம் செஞ்சு கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி சுர்ஜித்தை ஏற்கனவே மிரட்டிட்டு, அதாவது கவினை மிரட்டிட்டு இருக்கிறாரு. இந்நிலையில நேற்று வந்து திருநெல்வேலிக்கு வந்த கவினை சுர்ஜித் வந்து என்ன பண்றாரு, அறிவாலயம் வைத்து வெட்டி படுகொலை செய்யறாரு. இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. எப்படின்னா, வெவ்வேறு மத இனத்தை சார்ந்த ஒரு நிலையில இது வந்து ஆணவ கொலையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீசார் தரப்புல கருதப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து தானாக சரணடைந்து சுர்ஜித்தை விசாரணை நடத்துறப்பதான் இவ்வளவு விவகாரம் தெரிய வந்தது. இதனை அடுத்து சுர்ஜித், அதே மாதிரி அவங்களோட அம்மா கிருஷ்ணவேணி, அப்பா சரவணன் ஆகியோர் மீது 3 பேர் மீதுமே வந்து வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டது. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த வழக்குல வந்து தற்போது சுர்ஜித்துக்கு நீதிமன்ற காவல் வந்து வரக்கூடிய 10ஆம் தேதி வரை வந்து வைக்கப்படாது, நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. சக தோழியும் சக பள்ளியில படிந்த ஒரு பெண்ணை வந்து காதலித்த ஒரு விவகாரத்துக்காக ஒரு இளம் வாலிபர் மருத்துவமனை முன்பு, அதுவும் அவங்க பெற்றோர்களுக்கு முன்னாடியே வந்து இப்படி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் ஒரு பெரிய சலசலப்பை கிளப்பி இருக்கு. அதே மாதிரி குற்றவாளிகளை வந்து உடனடியாக கைது செய்து அவங்க மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கிற வரை வந்து நாங்கள் உடலை வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்துல தற்போது அந்த குடும்பத்தினர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. உடனடியாக போலீசார் வந்து அதாவது அந்த பையனோட கவினோட கொலைக்கு காரணமான சுஜித்தோட தாய் தந்தை இருவரையுமே வந்து உடனடியா கைது செய்து சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுவரை உடலை வாங்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிற நிலையில இந்த பலத்தை, அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிற இந்த வழக்குல முதல் முற்றுப்புள்ளியா தற்போது சுர்ஜித் வந்து 10ஆம் தேதி வரை வந்து நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.